இந்தியாவில் அதிக நாட்கள் உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்தவர் என்று சாதனை படைத்துள்ள அமித்ஷாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு கையாளும் திறன் கொண்ட பதவி மத்திய உள்துறை அமைச்சர் பதவியாகும். நாடு சுதந்திரம் அடைந்தும் சர்தார் வல்லபாய் பட்டேல் நாட்டின் முதல் உள்துறை அமைச்சராக பதவியேற்று 3 ஆண்டுகள் 119 நாட்கள் பொறுப்பு வகித்தார். இதனைத் தொடர்ந்து ராஜாஜி, லால் பகதூர் சாஸ்திரி, சரண் சிங், மொரார்ஜி தேசாய், அத்வானி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் உள்துறை அமைச்சராக பதவி வகித்தனர். இதில் அதிக நாட்கள் உள்துறை அமைச்சர் பதவி வகித்தவர் என்ற பெருமை தற்போதைய அமைச்சர் அமித்ஷாவிற்கு கிடைத்துள்ளது. 2019ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சராக பதவியேற்ற அமித்ஷா 2024 மக்களவைத் தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் மத்திய உள்துறை அமைச்சராக பதவியேற்றார். பாஜக மூத்த தலைவர் அத்வானி 2256 நாட்கள் பதவி வகித்த நிலையில் அமித்ஷா 2258 நாட்கள் பதவி வகித்து அத்வானியின் சாதனையை முறியடித்துள்ளார். நடப்பாண்டு முதல் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வெளிநாட்டு மொழி, தொழில் சார்ந்த படிப்புகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் 300 பொறியியல் இணைப்பு கல்லூரிகளில் பிஇ, பிடெக் படிப்புகளுக்கான கல்வி விதிமுறைகள் 2025 அண்ணா பல்கலைக்கழக கல்வி கவுன்சில் அண்மையில் அங்கீகரித்திருக்கிறது. இந்த புதிய கல்வி விதிமுறைகள் நடப்பு கல்வியாண்டில் இருந்து முதல் 2 செமஸ்டர்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளன. புதிய விதிமுறைகளின்படி நடப்பாண்டில் பொறியியல் கல்லூரிகளில் சேர இருக்கும் அனைத்து பிஇ, பிடெக் மாணவர்களுக்கும் வெளிநாட்டு மொழி, வாழ்க்கை திறன்கள் மற்றும் தொழில் சார்ந்த படிப்புகள் கட்டாயமாக்கப்பட்டு இருக்கின்றன. ஏற்கனவே தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிகள் வெளிநாட்டு மொழி படிப்புகளை வழங்கி வரும் சூழலில் அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது இணைப்பு கல்லூரிகளுக்கு இதை கட்டாயமாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நடப்பாண்டில் பொறியியல் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய 2வது செமஸ்டரில் ஜெர்மன், ஜப்பான், கொரியன் மற்றும் டச் ஆகிய வெளிநாட்டு மொழிகளில் ஏதாவது ஒன்றை கட்டாயம் படிக்க வேண்டும்.